என்கவுண்டர்ஸ் வெர்சஸ் சென்னை அப்படின்னா இப்போ வந்து பரவலாக ஒரு டாப்பிக்காகவே பேசப்படுது. ஏன் இப்படி வந்து என்கவுண்டர்ஸ் ரெகுலர் ஆகிட்டு இருக்கு? இல்லை ரவுடிகளை வந்து உண்மையாலுமே வந்து அடியோடு அழிக்கிறது வந்து ஒரு பிளானாக போயிட்டு இருக்கா? அது வந்து ஒரு நல்ல பிளான் அப்படின்னு ஒரு சைட் சொன்னாலும் பட் இட்ஸ் அகெயின்ஸ்ட் த லா அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் தாண்டி நம்ம இப்போ பேச போகிறது அதை பற்றி கிடையாது. ரீசெண்டாக நடந்த ஒரு என்கவுண்டர் பற்றி தான். மறக்காமல் சரக்கு ரயில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. எஸ், ஏ அருண், கமிஷனர் ஆஃப் சென்னை, இவர் வந்து அஃபிஷியலாக ஜூலை 8க்கு அப்புறம் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் சென்னையில் நடக்கிற சென்னையில் வந்து ஒரு 3 என்கவுண்டர் நடந்துச்சு. அதில் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். சிலது வந்து ஆம்ஸ்ட்ராங் சாரோட கொலை வழக்கில் நடந்தது. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து அது சம்மந்தப்படாத ஒரு விஷயமா ஒரு என்கவுண்டர் நடந்தது. ஸோ இப்போது லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸாக ஒரு 3 என்கவுண்டர் நடந்தது. இட்ஸ் அ ரெஜிஸ்டர்டு அஃபிஷியல் என்கவுண்டர் கேசஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் நேத்திக்கு சேசிங்கு ராஜா அப்படின்ற ஒருத்தரை தமிழ்நாடு போலீஸ் வந்து ஆந்திராவில் வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி சென்னைக்கும் கூப்பிட்டு வந்திருக்காங்க. என்ன நடந்தது, எதுக்காக நடந்தது அப்படின்றதான் இப்போ கேள்வியே. சேசிங்கு ராஜா கிட்டத்தட்ட ஜூலை 5ஆம் தேதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து அதாவது தமிழ்நாடோட பிஎஸ்பி லீடர், ஒரு பெரிய நேஷ்னல் கம்யூனிட்டியோட லீடர், தமிழ்நாடு லீடர், அவரை வந்து படுகொலை செஞ்சாங்க. அது வந்து ஒரு பெரிய ட்ரூப். நீங்கள் அந்த கேஸ் லிஸ்ட்டை ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தேதியிலேருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 29 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3 பெரிய முக்கிய குற்றவாளிகளை தேடப்படும் ஹிட் லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து 3 பேர். சேசிங் ராஜா, செந்தில், அப்புறம் மொட்டை கிருஷ்ணன். இந்த செந்தில் அவர்களுக்கு கூட ஒரு அடைமொழி இருக்குது, பட் எனக்கு சரியாக தெரியல. பட் இவங்க 3 பேருக்குமே ஒரு காமனான விஷயம் என்னன்னா இந்த கொலை வழக்கு. இவங்க எல்லாருமே தேடப்படுற குற்றவாளிகள். பட் இங்கே பிரச்சனை என்ன, ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சேசிங்கு ராஜா வந்து சென்னை நீலாங்கரையில் இருக்க அக்கரைப்பதியில் வந்து என்கவுண்டர் பண்ணப்பட்டிருக்காங்க. அதுக்கான காரணம் இன்னைக்கு மார்னிங் ப்ரெஸ் மீட்டில் சிபி சக்கரவர்த்தி, ஏசி, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸுக்கும் அதாவது ஆம்ஸ்ட்ராங் சார் கொலை வழக்குக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்றத இது வரைக்கும் எங்களுக்கு சரியாக தெரியல, நாங்கள் அந்த ஆங்கிளில் இன்னும் விசாரிக்கல அப்படின்றாங்க. பட் நேத்திக்கு வந்த நியூஸ்லாம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங்கோட கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கும் சேசிங்கு ராஜா ஆந்திராவில் பிடிபட்டார் அப்படின்ற நியூஸ் தான் வந்தது. ஸோ இந்த 2 இடத்துல ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. அது போக போக வந்து விலாவரியாக நம்மளுக்கு வந்துடும் நியூஸில் அப்படின்றது எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் இந்த என்கவுண்டருக்கான முக்கியமான காரணம் என்னென்னா துப்பாக்கி புழக்கம். சென்னைனாலே எவ்வளோ ஒரு ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் சிட்டி இன் இந்தியா அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். பட் அவங்க வந்து ஒன்ஸ் சேசிங் ராஜா வந்து அரெஸ்ட் பண்ணி நார்ம்ஸ் பிரகாரம் ஆந்திரா போலீஸில் இங்கேருந்து வந்து தகவல் கிடைச்சதும் ஆந்திரா போலீஸ் அலர்ட் பண்ணி அங்கே போயிட்டு தமிழ்நாடு போலீஸ் செம்பிஎம்ஐ சேர்ந்தவங்க வந்து ஸ்டே பண்ணி அவரை பக்காவாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி ஒன்ஸ் தமிழ்நாடு கொண்டு வந்த பிறகு விசாரணை நடத்தும் போது அந்த கேஸ் என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு 3 மாதம் முன்னாடி வேளச்சேரியில் இருக்க ஒரு பாரில் வந்து துப்பாக்கி முனையில் வந்து யார்கிட்டயோ வந்து காசை பறிச்சுட்டு போயிருக்காரு. இதுதான் அவர் மேலே இருந்த கேஸ். இதுக்காக தான் வந்து ஆந்திராவில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது சொல்கிறாங்க. பட் இவர் இது மட்டும்தான் பண்ணியிருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. யார் இந்த சேசிங்கு ராஜா? கிட்டத்தட்ட த ஹிட் லிஸ்ட் ஆஃப் போலீஸ், இல்லைனா வந்து ரொம்ப நாள் தேடப்படும் ஒரு குற்றவாளி அப்படின்னு கூட சொல்லலாம். 39 வழக்குகள், அதில் 6 வந்து கொலை வழக்குகள், 5 குண்டாஸ் சட்டங்கள், இப்படி வந்து பலதரப்பட்ட வழக்குகளை கொண்ட ஒரு மிகப்பெரிய குற்றவாளி. இவர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கோர்ட்டில் வந்து இவ்வளோ வழக்கு இருக்கும்போது அடிக்கடிக்கு ஆஜர் பண்ணுறதுக்காக ஒரு ஆர்டர் போடுவாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, எந்த ஆர்டரையும் மதிக்கலை. எந்த ஒரு ஆர்டரையும் மதிக்காமல் வந்து சரண்டர் ஆகாமல் கோர்ட்டுக்கும் வராமல் அதை பொருட்டே படுத்தலை அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களெல்லாம் ப்ரொக்ளைன்டு அஃபண்டர்னா அவங்களாம் வந்து அந்த குற்றவாளிகள்லேயே வந்து மிக முக்கிய குற்றவாளிகள் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் வைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து வாரண்ட் 1 வாங்கலாம் 2 வாங்கலாம். இவர் மேலே கிட்டத்தட்ட 10 வாரண்ட் இருக்கான். ஸோ இந்த 10 வாரண்ட்டும் சேர்ந்து தான் வந்து கடைசியாக இவர் அரெஸ்ட் பண்ணியே ஆகணுன்றதுக்காக தான் ஆந்திர பிரதேஷ் வரைக்கும் இவருக்காக போய் அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ வந்து இந்த பிரச்சனைகள், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு அதெல்லாம் தாண்டி அவர் முக்கியமாக அரெஸ்ட் பண்ணதுக்கான காரணம் வேளச்சேரியில் 3 மாதத்துக்கு முன்னாடி நடந்த இந்த வழிப்பறினோட துப்பாக்கி முனையில் நடந்த வழிப்பறி தான். பட் இப்போதைக்கு தெளிவு பெற வேண்டிய விஷயம் என்னன்னா, இவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மையாலுமே சம்மந்தப்பட்டு இருக்காரா, இல்லைனா வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக யாரோ ஒருத்தர் வந்து சும்மா டேக் போட்டு விட்டாங்களா அப்படின்றது தான். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். போலீஸோட விசாரணையும் தீவிரமாக நடந்துட்டு இருக்கு.
இன்னும் கொஞ்ச நாள்ல இதை பத்தி டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனும் வந்துடும். அதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவரோட ஒய்ஃப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒன்ஸ் அரெஸ்ட் பண்ண பிறகு அவங்க ஒரு வீடியோவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எங்கள் புருஷனை வந்து என்கவுண்டர் பண்ணுறதுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க அப்படி இப்படின்னு வந்து பயங்கரமாக பேசுகிறாங்க. இதை பற்றின கேள்வியை வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட கேட்கும்போது கூட இது வந்து இப்போ வந்து ஒரு காமனான விஷயம் ஆயிடுச்சு. யாராவது ஒருத்தங்க அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு ரவுடி அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, அவங்க ரவுடின்னு தெரியுது, அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி நாங்கள் நல்லவங்க, கடைசி ஒரு வருஷமாக நாங்கள் எதுவுமே பண்ணலை, எந்த ப்ராப்ளமும் பண்ணலை அப்படின்னு வந்து ஒரு வீடியோ வெளியிட்டுறாங்க. இதெல்லாம் நம்ம பொருட்படுத்த முடியாது, சட்டம் ஒழுங்கு தான் முக்கியம். உண்மையாக வந்து அந்த வேர்டிங்ஸ் எல்லாமே அவர் சொன்ன அந்த ப்ரெஸ் மீட்டில் நிறைய தெளிவெல்லாம் தாண்டி இதுதான் வந்து ஹேப்பனிங். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும். நாங்களாக போய் யாரையும் என்கவுண்டர் பண்ணல, அவர் எங்கெங்கெல்லாம் துப்பாக்கியை பதுக்கி வச்சிருக்காரோ அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போனாரு, ஒரு 2 இடத்த காட்டினாரு. அந்த 2 இடத்த தாண்டி 3வது இடத்துக்கு போகும்போது அவர் எங்களை நோக்கி துப்பாக்கியில் சுட்டாரு. ஸோ வேளச்சேரி இன்ஸ்பெக்டர் விமல் அவர்கள் வந்து 2 ரோல் ஃபயர் பண்ணாங்க. அந்த ஃபயரிங்கில் வந்து ஒரு புல்லட் வந்து நெஞ்சிலையும் ஒரு புல்லட் வந்து வயிற்றுலையும் பாஞ்சு இறந்துட்டாங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. இதுக்கு மேல்பட்டு சம்மரி கேஸ் விசாரிக்க உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக வரும்னு சொல்லி ஒரு சிம்பிளான விஷயமா முடிச்சிட்டாங்க. ஸோ என்கவுண்டர் நல்லதா கெட்டதான்றதெல்லாம் தாண்டி தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் குற்றமும் நடக்காது, குற்றங்கள் நடக்காமல் இருந்தால் என்கவுண்டர் அளவுக்கு போக தேவைன்றது தான் என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். டாடா பாபாய், சி யூ. மறக்காமல் சரக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.